நம்ம எங்க இருக்கோம்? நம்ம வீட்ல இருக்கோம். 2025 இருக்கப்பா. 2024க்கு பாய் பாய் சொல்லியாச்சு. இப்போ 2025 வெல்கம் பண்ணியாச்சு. நம்மளோட BKSS ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு எல்லாம் புது வருஷம் வந்தா ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஜிம்முக்கு போகணும், மோட்டிவேட் ஆகி பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா குப்புரடிச்சு தூங்கிடுவாங்க. இப்படிதான் எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். சரி பாப்போம் இந்த வருஷம் நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம ரெசல்யூஷனுக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போய் ஜம்முன்னு ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு அப்புறமா யோசிப்போம். என்ன சொல்றீங்க? இந்த வீடியோல எனக்கு ஃபுல்லாவே நியூ இயர் வீலாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ எத்தனை பிளான்ஸ் இருக்கு, என்ன அன்பிளான் சர்ப்ரைஸ் வரப்போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ அன்பிளான்டா போறோம். இந்த டே எப்படி முடியும்னு தெரியல. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் ராக்கிங் வித் அஸ். ஓகே, நாம எங்க அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் தோசை சட்னி சாம்பார் சூப்பராக டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் பாப்பாங்களுக்கு நாங்கெல்லாம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் பிளான் பார்க்கலாம். வாசல்லாம் வலிச்சு விட்டுருக்காங்க அழகா. ஸோ ரங்கோலி கோலம் போட்டு இன்னும் அதை அழகா ஆக்கிடலாம். ஹை, எங்களோட குழந்தைனார் வந்துட்டாரு. டியூட்டிக்கு போயிட்டு மத்தியானம் ப்ரிப்பரேஷனுக்காக ஹெவியாக என்னமோ வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன இருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோலம் போட்டு முடிச்சிடலாம். போய் சாப்பிடுங்க, போய் சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், அம்மா வீட்டிலேருந்து நானும் என்னோட தம்பியும் கிளம்பி அப்படியே ஒரு மாட்டு ஊசி இன்ஜெக்ஷன் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ண போகிறாரு. ஸோ கஸ்டமரோட தோட்டத்தை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன கிளிப் மாதிரி பார்க்கலாம். இவர் தான் தோட்டத்தோட ஓனரு. இவர் ரெண்டாவது பாஸ். சவுண்ட் பயங்கரமாக வருது. ஓகே, என்னோட தம்பி அந்த இன்செமினேஷன் பண்ணுறக்குண்டான ப்ராசஸ் எல்லாம் அப்படியே ரெடி பண்ணிட்டுருக்கா. அப்படி ஃபுல்லாக க்ளவுஸு அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் இதெல்லாம் எடுக்க போகிறாரு. ஆக்சுவலாக தோட்ட சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இடுக்கியெல்லாம் இருக்காது. அதனால் மரத்தை யூஸ் பண்ணி தான் நாங்கள் கட்ட வைப்போம். கட்ட வச்சுட்டு நாங்கள் அந்த செனை ஊசி போடுறது இதில் தான் லிக்விட் நைட்ரஜன் வச்சு மெயின்டைன் பண்ணி நாங்கள் அந்த உள்ளே இருக்க ஸ்டாவெல்லாம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்போம். எதுக்காகனா அப்போனா தான் அந்த ஸ்பெம் கவுண்டர்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி வச்சுருந்தாதான். எப்போதுலேருந்து மாமா குழாய் அடிக்குது? சாயந்தரத்துலேருந்து ஆரம்பிச்சிருச்சுங்களா? நான் இப்போ டைரெக்டாக போய் யூட்ரஸ் தொட்டிருக்கேன். பார்த்தீங்களா, இதில் இந்த மாதிரி வலும்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி அதை கமெண்டில் போடுங்க. இந்த கன் மூவ்மெண்ட் தெரியுங்க, அதுதான் யூட்ரஸில் மூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் கரெக்டாக அந்த சென்டர் ஆஃப் த பாடியில் வச்சு நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணணும். அசை கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த ஸ்பெம்மெல்லாம் கரெக்டாக மூவ் ஆயிரும். என்னடா பயங்கர மனமா இருக்கு. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? நியூ இயர் ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. சிக்கன் நல்லா பாயில் ஆகிடுச்சு, தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் ஊறிட்டுருக்கு. அதை எடுத்து போட்டால் நம்மளோட பிரியாணி ரெடி. இங்கே என்னங்க ரவுண்டாக இருக்கு? இந்த கொழுந்தனார் அண்ணி எல்லாம் வருவாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்களா. அண்ணி மேலே எவ்வளோ பாசம்னா இதே மாதிரி எல்லா கொழுந்தனாரும் கிடைச்சா எல்லா அண்ணியும் ஜாலியாக இருந்துக்கலாம். அப்புறம் பாப்பாங்களும் வராங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அதனால சரி ஃபஸ்ட்டு சில்லியே செஞ்சுக்கலாம். எனக்கு கிரேவி பிடிக்குமான்னு தெரில. சில்லி கூட நல்லா இருந்துன்னு கிறிஸ்பியாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக சில்லி ப்ரிப்பரேஷன் இது நல்லா மேக்னேட் ஆகிட்டு இருக்கு. சென்டரில் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க, க்ளோசிங்லேயே இருக்கு. அது சிக்கன் கிரேவிங்க பிரியாணிக்கு. அப்புறம் ஒயிட் ரைஸு ரசம் இருக்குது. எது வேணாலும் காம்பினேஷன் பண்ணிக்கலாம். நியூ இயர் லஞ்சுக்கு ஒரு புடி தான். ஆமாம், நம்ம வியூவர்ஸோட சேர்ந்து சூப்பராக சாப்பிட்லாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நல்லா உதிரியாக ஆயிடுச்சு. ஃபுல்லாக ரெசிபி செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஏங்கண்ணே அத்தனை நீயா செஞ்ச? கௌசி செஞ்ச மாதிரி தெரியல. 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். எங்கே கௌசி ஒளிஞ்சிட்டு இருக்காடி? அவங்க பாப்பாங்கள மேக்கப் போயிட்டாங்க. சரி சைடு கேப்பில் நான் இப்போ பேட்டி கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான். எல்லாம் நீங்கள் செஞ்ச மாதிரியே காமிக்கிறீங்களே. ஆமாம் ஆமாம். நல்லா உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுங்க. நான் ரைஸ் எடுத்து போட்டுடுறேங்க. இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் மேலும் அதில் மேலே போஸ்ட் போய் வேற லெவலில் பண்ணணுங்கிற வேண்டிக்கிறேன். அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளா இருந்தால் நல்லா படித்து 2025 ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக நல்லா படித்து மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள்.
பாய். எல்லா குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா 2025 நியூ இயர் நல்லா கொண்டாடுங்க. பாய். குட்டீஸ் சொல்லுங்க. அவ்வளோதான், நம்மளோட வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. அதோட நம்ம கேக் கட் பண்ணி நம்ம வீடியோ வைண்ட் அப் பண்ண போகிறோம். அதே மாதிரி 2025 சூப்பராக நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். கேக் வெட்டி சும்மா பாப்பாங்களோட ஆசைக்காக தான் கேக் கட்டிங்களா. ஹாப்பி நியூ இயர் 2025. Let's start to the whole year. நியூ இயர். BKSS family game start now. சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் உங்களுக்காக சூப்பரான ஒரு கேக்கு 2025ல. நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து வைண்ட் அப் ஆக போகுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then signing off. BKSS family. Bye. Bye. சசிமா bye. Bye. குட்டி மீசா வந்துருச்சு. எல்லாத்துக்கும் கேக் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கேக் சாப்பிட போகிறோம்.